ஜனநாயகன் படத்துக்கு எதிராக இங்க பராசக்தி படம் அப்படிங்கிறத வர வைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த தோன்றுதல் ஏன் வந்தது அப்படிங்கிறதுல இருந்து நம்ம இந்த பதிவை எடுத்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட், இது விஜய் அவர்களுடைய கடைசி படம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால எந்த கட்சிகளுக்கு அதிக பின்னடைவு அப்படின்னு பார்த்தா குறிப்பா திமுகக்கு பெருத்த பின்னடைவா இருக்கு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கொள்கை எதிரி இவங்க தான், அரசியல் எதிரி இவங்க தான் அப்படின்னு சொல்லி திமுகவையும் பாஜகவையும் கைகாண்பித்து தான் அரசியலுக்குள்ளே வரார். அப்படி அரசியலுக்குள்ள வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரும் தோல்வியை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா ஒன்றிய செயலாளர்கள் கூட விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை டீகோட் பண்ணி விஜய் அவர்களை மட்டமா பேசக்கூடிய அந்த வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஜய் அவர்களுக்கு கடைசி படமான இந்த ஜனநாயகன் தோல்வி படமாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளான். அந்த பிளான்ல தான் இந்த பராசக்தி அப்படிங்கறத உள்ள கொண்டு வராங்க. பராசக்தி அப்படின்னு சொல்லும்போது கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், அதன் பிறகு ரெட் ஜெயண்ட் மூவியா இருக்கட்டும், அதுல இன்பன் உதயநிதி அவர்களுடைய இந்த டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு இந்த டான் பிக்சர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே திமுகவினுடைய மிக முக்கிய நெருக்கம் இருக்கிறது அப்படிங்கறத பல நேரங்களில் பலரும் பேசி முடிச்சிட்டாங்க. சோ இங்க பராசக்தி படத்தை வெற்றி அடைய வைக்க வேண்டும். பராசக்தி படத்தை வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்றால் ஜனநாயகனை விட இது கூடுதலா ஸ்கோர் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி விவரத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். கண்டிப்பா சொல்றேன், பராசக்தி படம் ஜனநாயகன் படத்தை விட அதிக வசூலை ஈட்டிய படமாக தமிழ்நாடு முழுவதுமாக கொண்டாடப்படும். ஆனா இதுல உண்மை இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுலதான் டவுட்டே இருக்கு.